பாரத தேசத்தின் புதல்விகள் புதல்வர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சக்ரா பிரபாகரன் உரையாற்றுகின்றேன். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாக்ஷாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓம் விக்ரதுண்டா மகாகாய சூரியகோடி சாமப்பிரபு நிர்விஞ்ஞான் குரு தேவ சர்வா காரிசே சர்வாடம். ஹனுமன் சாலிசா. மாசற்ற மனதுடனே ஸ்ரீராமனை பாட, குருநாதனே துணை வருவாய், குருநாதனே துணை வருவாய். வாயு புத்திரனேன் வணங்கினேன், வாயு புத்திரனேன் வணங்கினேன். ஆற்றலும் ஞானமும் வரமும் தர வந்தருள்வாய் ஸ்ரீ அனுமானே. ஜெய அனுமானே ஞான கடலே, உலகத்தின் ஒளியே உமக்கு வெற்றியே. ராமதூதனே ஆற்றலின் வடிவமே, அஞ்சனை மைந்தனே வாயு புத்திரனே. மகாவீரனே மாருதி தீரனே, ஞானத்தை தருவாய் நன்மையை சேர்ப்பாய். தங்கமேனியில் குண்டலம் மின்ன, பொன்னிற ஆடையும் கேசமும் ஒளிர, தோளிலே முப்பரி நூல் அணி செய்ய, இடியும் கொடியும் கரங்களில் தவழ. சிவனின் அம்சமே கேசரி மைந்தனே, உன் பிரதாபமே உலகமே வணங்குமே. அறிவில் சிறந்தவாய், சாதுரியம் நிறைந்தவாய், ராமசேவையே சுவாசமானவா. உன்மன கோவிலில் ராமனின் வாசம், ராமனின் புகழை கேட்பதில் பரவசம். ராம லக்ஷ்மண ஜானகி, ஸ்ரீராமதூதனே மாருதி. ராம லக்ஷ்மண ஜானகி, ஸ்ரீராமதூதனே மாருதி. உன் சிறு வடிவை சீதைக்கு காட்டினாய், கோபத்தீனில் லங்கையை எரித்தாய். அறக்கரை அழித்த பராக்கிரமசாலியே, ராமனின் பணியை முடித்த மாருதியே. ராமன் அணைப்பிலே ஆனந்த மாருதி, லக்ஷ்மணன் ஜீவனை காத்த சஞ்சீவி. உனது பெருமையை ராமன் புகழ்ந்தான், பரதனின் இடத்திலே உன்னை வைத்தான். 1000 தலை கொண்ட சேஷனும் புகழ்ந்தான், அனைத்த ராமன் ஆனந்தம் கொண்டான். மூவரும் முனிவரும் சனக சனந்தரும், நாரத சாரதி ஆதிசேஷனும், முப்புலவரும் உன் பெருமைதனை சொல்ல முடியுமோ. சுக்ரீவனை ராமனிடம் சேர்த்தாய், ராஜயோகத்தை அவன் பெற செய்தாய். ராம லக்ஷ்மண ஜானகி, ஸ்ரீராமதூதனே மாருதி. ராம லக்ஷ்மண ஜானகி, ஸ்ரீராமதூதனே மாருதி. இலங்கையின் மன்னன் விபீஷணன் ஆனதும் உன் திறத்தாலே உன் அருளாலே. கதிரவனை கண்ட கவிவேந்தனே, கனியன விழுகிய ஸ்ரீ அனுமானே. முத்திரை மோதிரம் தாங்கியே சென்றாய், கடலை கடந்து ஆற்றலை காட்டினாய். உன் அருளால் முடியாதது உண்டோ, மலையும் கடுகென மாறிவிடாதோ. ராமராஜ்யத்தின் காவலன் நீயே, ராம பக்தருக்கு எளியவன் நீயே. சரணடைந்தாலே ஓடியே வருவாய், கண்ணிமை போலே காத்தே அருள்வாய். உனது வல்லமை சொல்ல தகுமோ, மூலகமும் தொழும் ஸ்ரீ அனுமானே. உன் திருநாமம் ஒன்றே போதும்,
தீய சக்திகள் பறந்தே போகும். ராம லக்ஷ்மண ஜானகி ஸ்ரீராம தூதனே மாருதி. ராம லக்ஷ்மண ஜானகி ஸ்ரீராம தூதனே மாருதி. அனுமனின் ஜபமே பிணிகளை தீர்க்குமே, துன்பங்கள் விலகுமே, இன்பங்கள் சேர்க்குமே. மனமே மொழியும் முந்தன் வசமே, உன்னை நினைத்திட எல்லாம் ஜெயமே. பக்தர்கள் தவத்தில் ராமன் நாமமே, ராமனின் பாதமே உந்தன் இடமே. அடியவர் நிறைவே கற்பக தருவே, இறையரு பூதியை தந்திடும் திருவே. 4 யுகங்களும் உன்னை போற்றிடும், உன் திருநாமத்தில் உலகமே மயங்கும். ஸ்ரீராமன் இதயத்தில் உந்தன் இருப்பிடம், ஞானியர் முனிவர்கள் உந்தன் அடைக்கலம். அஷ்ட சித்தி நவநிதி உன்னருளே, அன்னை ஜானகி தந்தால் வரமே. ராம பக்தியின் சாரம் நீயே, எண்ணம் எல்லாமே ராமன் சேவையே. அஷ்ட சித்தி நவநிதி உன்னருளே, அன்னை ஜானகி தந்தால் வரமே. ராம பக்தியின் சாரம் நீயே, எண்ணம் எல்லாமே ராமன் சேவையே. ராம லக்ஷ்மண ஜானகி ஸ்ரீராம தூதனே மாருதி. ராம லக்ஷ்மண ஜானகி ஸ்ரீராம தூதனே மாருதி. அனுமனை துதித்தால் ராமனும் அருள்வான், பிறவா வரம் தந்து பிறவியை தீர்ப்பான். ராம நாமமே வாழ்வில் உறுதுணை, அந்திம காலத்தில் அவனின்றி யார் துணை. என் மன கோவிலில் தெய்வமும் நீயே, உனையன்றி வேறொரு மார்க்கமும் இல்லையே. நினைப்பவர் துயரை நொடியில் தீர்ப்பாய், துன்பத்தை துடைத்து துலங்கிட வருவாய். ஜய 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 ஸ்ரீ அனுமானே, ஜய 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 ஸ்ரீ அனுமானே. ஜகத்தின் குருவே ஜெயம் தருவாயே. அனுமன் சாலிசா அனுதினம் பாடிட, பரமன் வருவான் ஆனந்தம் அருள்வான். சிவபெருமானும் அருள்மழை பொழிவான், இகபர சுகங்களை எளிதில் பெறுவான். அடியவர் வாழ்வில் அனுமனின் அருளே, துளசிதாசரின் பிரார்த்தனை இதுவே, துளசிதாசரின் பிரார்த்தனை இதுவே. ராம லக்ஷ்மண ஜானகி ஸ்ரீராம தூதனே மாருதி. ராம லக்ஷ்மண ஜானகி ஸ்ரீராம தூதனே மாருதி. ஸ்ரீராம தூதனே மாருதி. ஸ்ரீராம தூதனே மாருதி. திரு ஆஞ்சநேயரின் அருளை பெற நான் எனது பிறந்த ஊரான கடலூரிலிருந்து ஸ்வதேசி பாதயாத்திரையை நடைமுறைப்படுத்தி திரு ஆஞ்சநேயர் அவர்களின் பிறந்த இடமான அஞ்சாதரி மலைக்கோயிலுக்கு பாதயாத்திரையாக செல்ல உள்ளேன். சுமார் 650 கிலோமீட்டர் தூரம் கொண்ட கடலூர் டு அஞ்சாந்தரி மலைக்கோயில் ஆஞ்சநேயர் பகவான் பிறந்த இடம். இதற்கான ஏற்பாடுகளை துவங்கியுள்ளேன். இந்த பாதயாத்திரையானது ஸ்வதேசி பாதயாத்திரை என்று அழைக்கப்படும். நான் ஒரு தீவிர ஆஞ்சநேயன் பக்தன் என்ற முறையில் எனது சொந்த ஊரிலிருந்து ஆஞ்சநேயர் பகவானின் அருளை பெற நான் இந்த பாத யாத்திரையை மேற்கொள்கின்றேன். இந்த பாத யாத்திரையின் ஊடே
நமது பாரத தேசத்தின் சுதேசி கொள்கையை மேம்படுத்துவதற்காக நான் வழியில் செல்லும் பார்க்கும் மக்களை சுதேசி பொருளை உபயோகப்படுத்த ஊக்குவிக்கப் போகின்றேன். அதற்காக இது சுதேசி பாத யாத்திரை என்ற முறையில் செல்கின்றேன். இந்த சுதேசி பாத யாத்திரையில் நாடும் நமது முன்னேற்றம் அடைந்த பாரதம் 2047 என்ற பாரத பிரதமரின் திரு நரேந்திர மோடி அவர்களின் குறிக்கோளுக்கு இணங்க, இரண்டாவதாக இந்த கருப்பு பணம் மற்றும் ஊழலை ஒழிப்பது நோக்கி எனது பயணம் இருக்கும். மூன்றாவது காரணம், நமது பாரத தேசத்தின் பிரதம மந்திரி திரு நரேந்திர மோடி அவர்கள் மற்றும் அமைச்சரவை அனைத்து தலைவர்களுக்கும் தேசிய கல்விக் கொள்கை NEP 2020 அறிமுகப்படுத்தி செயல்படுத்தமைக்காக குழந்தைகள் அனைவரும் அவரவர் தாய்மொழியில் கல்வி கற்க ஏற்பாடு செய்த திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகும். நான்காவதாக, டபுள் இன்ஜின் சர்க்கார் தமிழகத்தில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் டபுள் இன்ஜின் சர்க்கார் NDA சர்க்கார் அமைய அனுமனின் அருள வேண்டியும். ஐந்தாவதாக, விக்ஷித் தமிழகம், வளர்ந்த தமிழகம், விக்ஷித் பாரத், வளர்ந்த பாரதம் என்ற குறிக்கோள் அடைவதற்காகவும் இந்த சுதேசி பாத யாத்திரையை மேற்கொள்கின்றேன். இதற்கு அனைவரின் ஆசிகளும் ஆதரவும் உதவிகளும் தந்து உதவுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த பாத யாத்திரையானது பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று துவங்கி மார்ச் மாதம் 30ஆம் தேதி அன்று அல்லது 31ஆம் தேதி அன்று அஞ்சாந்தேரி மலைக்கோயிலில் அனுமன் பிறந்த இடத்தில் தரிசிக்க உள்ளேன் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பாத யாத்திரையானது சுமார் 35 நாட்கள் நடைபெறும். தோராயமாக 20 முதல் 22 கிலோமீட்டர் தினமும் பாத யாத்திரை செல்ல உள்ளேன். இதற்கான அனைத்து விதமான ஏற்பாடுகளும் செய்ய ஆரம்பித்துள்ளோம். இந்த பாத யாத்திரைக்கு அனைத்து தரப்பு மக்களும், தேசபக்தி கொண்டவர்களும், தேசம் முன்னேற வேண்டும், சமுதாயம் நல்லா இருக்க வேண்டும், சனாதன தர்மத்தை பின்பற்றுவர்கள் அனைவரும் ஆதரவு தந்து மதம், ஜாதி, பொருளாதார மேம்பாடு கீழ்நிலையில் உள்ளவர்கள் என எந்த விதமான வேறுபாடின்றி அனைத்து வாழ்க்கை தரத்தில் உள்ள மக்களும், அனைத்து சமூகத்தில் உள்ள அனைத்து மக்களும், ஆண்களும் பெண்களும் இளைஞர்கள் அனைவரும் உங்களுடைய ஆதரவும் ஆசிகளையும் உதவிகளையும் வழங்கி இந்த பாத யாத்திரையை, சுதேசி பாத யாத்திரையை வெற்றிகரமாக நிறைவு பெற செய்ய உங்களுடைய ஆதரவை தருமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் பல இந்த பாத யாத்திரையின் போது நடக்க உள்ள நிகழ்வுகள், எதிர்கொள்ள உள்ள கோயில்கள், மற்ற நிகழ்ச்சிகளை அவ்வப்போது நான் தெரிவிப்பேன். இந்த பாத யாத்திரைக்கு தங்களால் ஆன ஆலோசனைகள், உதவிகள் வழங்கி அருளுமாறு நான் உங்களை நேரில் சந்தித்து பேசும்போது உங்களுடைய ஆதரவையும் ஆலோசனைகளையும் உதவிகளையும் வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். பாரத் மாதா கி ஜெய். நன்றி.